Hi, hello to everyone. Software technologies. Previous videos la pathinga appadina Staadpro introduction and Staadpro interface வந்து நம்ம பார்த்திருப்போம். சேம் இனிமே இந்த வீடியோஸ்ல வந்து pathinga appadina model creations எப்படி நம்ம கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? model creations எப்படி நம்ம கிரியேட் பண்ணலாம் ப்ளஸ் நம்ம Staadpro லே pathinga appadina உங்களுக்கு டிஃபால்ட்டாவே கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? buildings, commercial buildings, residential building and different type of buildings வந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதை எப்படி நம்ம ஆட் எடுத்து நம்ம ரெக்குயர்மெண்ட்ஸ் ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுவும் பார்ப்போம். ப்ளஸ் மெம்பர் ப்ராப்பர்ட்டி, ஓகேவா? மாடல் கிரியேஷன்ஸ் அண்ட் மெம்பர் ப்ராப்பர்ட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸில் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? சேம் எப்பயும் போல் நான் சாஃப்ட்வேர், ஓகேவா? Staadpro சாஃப்ட்வேர் இருந்துச்சு அப்படின்னா Staadpro சாஃப்ட்வேரை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சேம் ஓப்பன் பண்ணிவிட்டு சரி, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஃபஸ்ட் கிளாஸில் சொல்லியிருப்பேன் கான்ஃபிகரேஷன்ஸ் அது எல்லாமே செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கான்ஃபிகரேஷன்ஸில் போயிட்டு ஓகேவா? சேம் இங்கே வந்து ஸ்டாட் டிஃபால்ட் டிசைன் கோட்ஸில் ஸ்டீலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா IS 800, காங்கிரீட் வந்து பார்த்தீங்கன்னா IS 456. ஓகேவா? சேம் இது எல்லாமே கரெக்டாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் நியூ ப்ராஜெக்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட் அதை பிக் பண்ணிக்கிறேன். பிக் பண்ணோம் அப்படின்னா சேம் இங்கே வந்து உங்களுக்கு என்ன நீங்கள் பில்டிங் கட்ட போகிறீங்களோ அந்தோட பில்டிங்கோட நேம் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஜஸ்ட்டு நான் பில்டிங் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து எப்பயும் போல் ஸ்பேஸ் தான். ஓகேங்களா? ஸ்பேஸு அண்ட் லென்த் யூனிட்ஸ் வந்து மீட்டர், ஃபோர்ஸ் யூனிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிலோ நியூட்டன் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னா சேம் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பீம். ஓகேவா? ஜஸ்ட்டு ஆட் பீம் கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுத்துட்றேன். ஃபினிஷ் இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட்டு ஃபினிஷ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா சேம் உங்களுக்கு இதுவே தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகும். ஓகே, கிராஃப் மெத்தட் நான் சொல்லியிருப்பேன், அந்த கிராஃப் மெத்தட் தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், மாடல் வந்து க்ரியேஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? சேம் எனக்கு இப்போ இது தேவையில்லை, டிஃபால்ட்டாகவே ஒரு இதில் இருக்க டயக்ராம்ஸ் வந்து நான் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா சேம் இங்கே ஜியோமெட்ரின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குங்களா, மேலே பார்த்தீங்கன்னா மெனு பாரில் ஜியோமெட்ரின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை பிக் பண்ணிட்டு லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரன் ஸ்ட்ரக்சர் விஜார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கா, சேம் அதை பிக் பண்ணிக்கிறேன். அதை பிக் பண்ண அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெத்தட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சேம் மாடல் டைப்புன்னு இருக்குங்களா, இங்கே வந்து ட்ரெஸ் மாடல்ஸ் இதுமாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மாடல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. சேம் இதை பிக் பண்ணிவிட்டு இதில் ஃப்ரேம் மாடல்ஸ், ஓகேவா? நம்மளுக்கு எது வேணுமோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரிவர்ஸ் சிலிண்ட்ரிக்கல் ஃப்ரேம், சர்க்குலர் பீமு, கண்டினியூஸ் பீமு, பே ஃப்ரேம். ஓகேவா? சேம் இப்போ இந்த பே ஃப்ரேம் வேணும் அப்படின்னா சேம் இதை பிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணி நான் இங்கே அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, நிறைய பார்த்தீங்கன்னா மீட்டரில் தான் இருக்குது, அதனால் ஒரு பிரச்சனை இல்லை. நம்ம லென்த் வந்து எத்தனை மீட்டர் வேணும், அதாவது சேம் உங்கள் பிளான் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மீட்டர், ஹைட்டு, வித்து இது எல்லாமே சேஞ்ச் பண்ணிவிட்டு எத்தனை நம்பர் ஆஃப் பேஸ், ஓகேவா, எத்தனை ரூம்ஸ் வந்து நம்ம தேவை, எத்தனை பேஸ் வந்து தேவை அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கொடுத்துடணும். ஓகேவா? கொடுத்துட்டு ஜஸ்ட்டு அப்ளைன்னு கொடுத்தீங்க அப்படின்னா சேம் அதோட பில்டிங்கோட இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே அப்ளை ஆயிடும். உங்களுக்கு டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பான், ஜஸ்ட்டு இதை நம்ம அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, நம்ம ரெக்குயர்மெண்ட்ஸ் எதாவது சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ட்ராக் பண்ணோன்னா உங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்களா அங்கே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேம் இப்போ இது வந்து நான் அப்லோட் பண்ணணும் அப்படின்னாலும் சேம் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஜஸ்ட் அதை பிக் பண்ணிங்க அப்படின்னா சேம் உங்களுக்கு இந்த Staadproல ஓப்பன் பண்ணணுமான்னு சொல்லிட்டு கேட்கும். எஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா சேம் அது SYZ, அதாவது எக்ஸ்லேருந்து எவ்வளோ மீட்டர் தள்ளி வரணும், ஒய்லேருந்து எவ்வளோ மீட்டர் தள்ளி வரணும், இஜெட்லேருந்து எவ்வளோ மீட்டர் தள்ளி வரும்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்கும். சேம் உங்களுக்கு ஸ்பேஸிக் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொடுத்துக்கலாம், இல்லைனா ஜஸ்ட் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா சேம் அதோட ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்துருக்கும். ஓகேங்களா? சேம் இந்த பில்டிங்கோட க்ரியேஷன் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா பே ஃப்ரேம் மெத்தட்ஸுங்கிறது. டிஃபால்ட்டாக இதில் இருக்க மெத்தட் வந்து நம்ம எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். ஓகேவா? ஜியோமெட்ரியில் போகிறோம், அங்கே போய்ட்டு ரன் ஸ்ட்ரக்சர் விஜார்டில் கொடுத்துட்டு சேம் உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் மாடல்ஸ் வேணுமோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சேம் இப்போ நான் ஃபைல் கொடுத்துட்டு நியூ கொடுத்துக்கிறேன். ஓகேவா? எப்பயும் போல் ஸ்பேஸ், மீட்டர், கிலோ நியூட்டன். ஓகேங்களா? ஜஸ்ட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். ஆட் பீமு ஜஸ்ட்டு ஃபினிஷ். ஓகே, கொடுத்துட்டு சேம் எப்பயும் போல் இப்படி இதுமாரி வந்துச்சிங்களா உங்களுக்கு. சேம் இப்போ நான் ஒரு காலம் டிசைன் பண்ணுறேன், இல்லை ஒரு பீம் டிசைன்ஸ் பண்ணுறேன், இல்லை மெம்பர் க்ரியேஷன் பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ரெக்குயர்மெண்ட்ஸ் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு பிளான் பேஸ் பண்ணி பார்க்கணும். எனக்கு வந்து இப்போ டிஃபால்ட்டாக ஃப்ளோரில் வந்து ரூஃப் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 10 feet சொல்லுவோம், மீட்டரில் பார்த்திங்கன்னா 3 meters சொல்லுவோம். ஓகேவா? அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஆரிஜின் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, சேம் அதுக்கு இதெல்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸு. ஓகே, நீங்கள் இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும்
இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எக்ஸு. சேம் மேலே போகிறது பார்த்திங்கன்னா என்னது ஓகேவா ஒய்யு. சேம் இந்தாண்ட இல்லைனா பேக் சைடில் போச்சு அப்படின்னா அது வந்து இஜெட். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மீட்டர் ஸ்பேஸிங்கும் விட்டுருக்காங்க. ஓகேவா எனக்கு வந்து ஒவ்வொரு மீட்டரில் வேணாம், 0.5 மீட்டரில் வேணும், இல்லை 0.25 வேணும், 0.60 வேணும் அப்படின்னு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சேம் நம்ம எப்படி வேணாலும் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஸ்னாப் நோடு பீம்னு இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட் இதை நான் ட்ராக் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இதை ட்ராக் பண்ணிவிட்டு சேம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் எடிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கா, சேம் அதை பிக் பண்ண அப்படின்னா உங்களுக்கு இதுமாரி ஆக்சிஸில் வரும். ஓகேவா, நம்ம எல்லா பிளானும் இந்த ஆக்சிஸ்லேயே வச்சு போட மாட்டோம், வேறு ஆக்சிஸ்லேயும் வச்சு போடுவோம். அப்போ வந்து என்ன பண்ணலாம், நம்ம இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். தெரியுதுங்களா, XYனா XY மட்டும் விசிபிளாக இருந்துச்சு, இப்போ XYZங்கிறது உங்கள் ஃப்ளோர் பிளான் மாரி வந்துடுச்சு. அதேமாதிரி YZங்கிறது சேம் இது வந்து ஒரு மெத்தடு. ஓகே, நம்ம பிளானை பேஸ் பண்ணி நம்மளுக்கு எந்த மெத்தடில் போட்டால் மேக்ஸிமம் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவோம். சில டைம்ஸில் வந்து ஃப்ளோர் பிளான் மாதிரி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இதை வந்து யூஸ் பண்ணலாம், அதாவது ஃப்ளோர் பிளான் மாதிரி காமிக்கணும் அப்படின்னா. ஓகேங்களா, சரி இப்போ நம்ம இதே மெத்தட் வேணாலும் வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ டோட்டலாக இங்கேருந்து இது ஒன்றும் பார்த்திங்கன்னா 10 மீட்டர் இருக்குது. எனக்கு இது 20 வரலும் வேணும் அப்படின்னாலும் சேம் லெஃப்ட்டு ரைட்டு ஓகே எக்ஸ் அண்ட் ஒயின்னு கொடுத்துருக்காங்கல்ல, சேம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண 15 இருக்குது. சேம் இங்கேயும் 15 இருக்குது. ஓகேங்களா, சேம் நான் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா அங்கே வந்து 16 உங்களுக்கு ஆகும். அதேமாதிரி தான் ஒய்லியும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், தேவையில்லை அப்படின்னாலும் குறைச்சிக்கலாம். ஓகேவா, எனக்கு வந்து இப்போ 10 இருக்குது, 10க்கு மேலே வேணும்னு ரைஸ் பண்ணிக்கலாம். அதேமாரி இப்போ 0லேருந்து 1 மீட்டர் இருக்குது, எனக்கு வந்து 0.5லேருந்து க்ரியேட் ஆகணும் அப்படின்னாலும் சேம் இந்த 1 பக்கத்தில் 0.5 நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, 0.5லேருந்து வேணும் அதனால் கொடுத்து என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா சேம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 0, 0.5, 1, 1.5, 2, 2.5, 3, 3.5 இதேமாரி க்ரியேட் ஆகும். சேம் எக்ஸ்லையும் அதேமாரி வேணும் அப்படின்னாலும் சேம் எகைன் எடிட்டில் போயிட்டு இங்கேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு 0.5 ஓகேங்களா, 0.5 கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா சேம் உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா, சேம் இப்போ நீங்கள் இது பிக் பண்ணுறப்பே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளஸ் சிம்பிள் மேலே காமிக்கு பார்த்தீங்களா, சில டைம் அது காமிக்காமல் இருக்கும். அப்படி காமிக்காமல் இருந்துச்சுன்னா இந்த ஸ்னாப்னோட பீம்னு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஆஃபில் இருக்கும். சேம் இப்போ வந்து ஆனில் இருக்குது. இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா சேம் இப்போ வந்து ப்ளஸ் சிம்பிள் வந்து உங்களுக்கு காமிக்காது. ஓகேங்களா, எனக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இதை ஆன் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஆன் பண்ணி வச்சுருந்தா உங்களுக்கு ஈஸியாக எங்கெங்கே வேணும்னு சொல்லிட்டு பிக் பண்ணிட்டு ட்ரா பண்ணலாம். ஓகேவா, சேம் இது எடிட்டிங் பண்ணணும் அப்படின்னா இந்த எடிட்டில் போயிட்டு நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, எனக்கு வந்து இப்போ நார்மலாக ஒரு ரெசிடென்சி பில்டிங் கமர்ஷியல் பில்டிங்னா இப்படி நான் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, சேம் எனக்கு ஒரு இர்ரெகுலர் ஷேப் பில்டிங் அதுமாரி வேணும், இல்லை வாட்டர் டேங்க் நான் டிசைன் பண்ணுறேன் அப்படி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு க்ரியேட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஜஸ்ட் அதை பிக் பண்ணிங்க அப்படின்னா சேம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் இதில் வந்து க்ரியேட் ஆகணும். ஓகேவா, சேம் நீங்கள் க்ரியேட்னு கொடுத்தோன்னே இதுமாதிரி பாஸ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் லீனியர்னு இருக்குங்களா, சேம் இந்த எண்ணில் பிக் பண்ணிங்க அப்படின்னா ரேடியல் இர்ரெகுலர் செட்ஸ்ன்னு இருக்கும். மேக்ஸிமம் ட்ராயிங் இந்த 3 இதில் தான் எல்லா டயக்ராமும் நம்ம ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும், லீனியர், ரேடியல் ஆர் இர்ரெகுலர். ஓகேவா, ரேடியல் நான் இப்போ கொடுத்து லீனியர் தான் நம்ம ஆல்ரெடி நம்ம இப்போ வச்சுருக்கதான் லீனியர். ஓகேவா, நம்ம ரேடியல்னு கொடுத்துட்டா அப்படின்னா சேம் அதுக்கு உண்டான நேம். இப்போ வந்து நான் ஒரு வாட்டர் டேங்க் வேணும் அப்படின்னா சேம் வாட்டர் டேங்க்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, வாட்டர் டேங்க்னு கொடுத்துட்டு சேம் இங்கே XY தான் இருக்குது. ஓகே, XYZ வேணுனாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா, சேம் XYயே கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து எவ்வளோ ஸ்டார்டிங் ஆங்கிள் 0லேருந்து சுற்றிலும் நமக்கு தேவைப்படுது, அதனால் 360 டிகிரி நீங்கள் ரேடியல் கொடுத்தனாவே இது எல்லாமே செட்டிங்ஸ் எல்லாமே மாறிடும். இப்போ வந்து 10 பேஸ் இருக்குது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 8 பேஸ் இருக்குது. ஓகேவா, சேம் இப்போ நான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா, எனக்கு இதுவே வேறு ஒரு இர்ரெகுலர் ஷேப் நான் க்ரியேட் பண்ணுறேன், சும்மா மாடலுமே நான் க்ரியேஷன் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், இர்ரெகுலர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, லீனியருங்கிறது நம்ம நார்மலாக ரெசிடென்சியல் பில்டிங் கமர்ஷியல் பில்டிங் யூஸ் பண்ணுறது. ரேடியலுங்கிறது ஃபுல்லி சர்க்குலர் பேஸ்டு. ஓகேங்க, வாட்டர் டேங்க்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா. இர்ரெகுலருங்கிறது சேம் உங்களுக்கு ஷேப் மாரி நான் காமிக்கணும் அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணி நீங்கள் நோடு யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா, சேம் இப்போ நான் ரேடியலில் அப்ளை பண்ணியிருக்கேன். சேம் கொடுத்துட்டு இங்கே என்னென்ன செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணுமோ எல்லாமே மாற்றிக்கலாம். ஓகேங்களா, மாற்றிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்தேன் அப்படின்னா சேம் இங்கே வந்து உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சா. ஓகேவா, சேம் இங்கே வந்து ஆட் ஆகிடுச்சு. இப்போ நான் வாட்டர் டேங்க்னு கொடுத்தேன் அப்படின்னா சேம் என்னாச்சு உங்களுக்கு இந்த சர்க்குலர் ஷேப். ஓகேவா, அது என்ன போட்டது லீனியர், இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ரேடியல். ஓகேங்களா, சேம் இங்கே பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு லீனியர் தனியாக ரேடியல் தனியாக. நான் வாட்டர் டேங்க் டிசைன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுனாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஜியோமெட்ரியில் போய்ட்டு டிஃபால்ட்டாக இருக்கிறத எடுத்து அப்ளை பண்ணாலும் ஓகே, இல்லை அப்படின்னா புதுசாக க்ரியேட் பண்ணி எடுத்து அப்ளை பண்ணாலும் ஓகே. ஓகேங்களா, சேம் இப்போ வந்து வாட்டர் டேங்க் நான் கொடுத்துருவேன். ஓகே, இதில் ஏதாவது சர்க்குலர் டைப் ஆஃப் பில்டிங்ஸ் இருக்குது அப்படின்னாலும் இதில் பண்ணிக்கலாம். நம்ம இதுலேயும் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணணும் அப்படின்னாலும் சேம் எகைன் எடிட்டில் போய்ட்டு 360 டிகிரியில் இருக்குது, உங்களுக்கு எவ்வளோ டிகிரி வரலும் தேவைப்படுதோ அதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா, எனக்கு வந்து ஒரு 300லேயே போதும் அப்படின்னாலும்
ஓகேங்களா. சேம் 360 இருந்துச்சு, இங்கே 300 சேஞ்ச் பண்ணிட்டேன். எனக்கு வந்து ஒரு 280 போதும் அப்படின்னாலும் சேம் 280 கொடுத்து என்டர் கொடுத்தேன்னா அதில் வந்து உங்களுக்கு ஸ்டாப் ஆகும். இல்லைங்க 360 தேவை அப்படின்னாலும் சேம் நான் 360 கொடுத்து என்டர் கொடுத்துக்கிறேன். ஓகேவா. சேம் இதுவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா. சேம் இப்போ வந்து நான் டிஃபால்ட்டாக நம்ம கிரிட் லினியரே எடுத்துக்கிட்டு இங்கே நம்மளுக்கு எவ்வளோ ஸ்பேஸிங் தேவையோ அந்த ஸ்பேஸிங் ஏற்ற மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன், அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேவா. எடிட்டில் போயிட்டு சேம் இங்கே நார்மல் 10 போதுமானது. ஓகேவா. அதாவது நார்மல் பேஸ்ட் ஆன் பில்டிங் அண்ட் ரூம்ஸ். ஓகே. ஸ்பேஸிங் வந்து எனக்கு 1 கொடுத்துக்கிறேன். அண்டு இங்கேயும் பார்த்தீங்கன்னா 1 கொடுத்துக்கிறேன். ஓகேவா. 1 கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகேவா. நார்மலாக ஒரு Staadpro வந்துட்டோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு பண்ணுற மெத்தட் இந்த மெத்தடாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இது நம்மளுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இந்த செட்டிங்ஸ் எல்லாமே மாற்றிட்டு, ஓகேவா, எடிட்டிங்லாம் போயிட்டு எவ்வளோ ஸ்பேஸிங்கில் வேணும், ஓகேவா, எவ்வளோ லென்த் தேவைப்படும் அது எல்லாமே இந்த கிராஃபிக்கல் மெத்தட் ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டிஃபால்ட்டாகவே ஒரு ரூமோட ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா 3 மீட்டர் சொல்லியிருக்கேன். ஓகே. வித்துன்னு பார்த்தீங்கன்னாலும் 10க்கு 10 நம்ம சொல்லுவோம்ல, அது 3x3. ஓகேவா. அது மீட்டரில் நான் சொல்கிறேன். மீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 3x3. அதனால் நான் டிஃபால்ட்டாக 3x3 கொடுத்துக்கிறேன். நம்ம இதே பிளான் இருந்துச்சு அப்படின்னா பிளானை பேஸ் பண்ணி எப்படிங்க அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம அதை நீங்கள் ஒரு பிளான் எடுத்து வச்சு நான் இப்போ சொல்கிற மெத்தடே தான் பிளானுக்கும் அப்ளை பண்ணணும். ஓகே. இப்போ 3x3 நான் கொடுக்குறேன். சேம் இப்போ 3x5 வரலாம் உங்களுக்கு, இல்லை 5x3 வரலாம். ஓகேவா. சேம் எக்ஸுங்கிறது ரூமோட ஸ்பேஸிங். ஓகே. ரூமோட அகலம். ஒய்ங்கிறது சேம் ரூமோட ஹைட்டு. ஓகேவா. இஜெட்டுங்கிறது ரூமோட வித்து. ஓகேவா. வித்துங்கிறது எவ்வளோ எக்ஸ்டென்ஸ் வந்து என்னென்ன போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காமிக்கணும். ஓகேவா. சேம் இப்போ வந்து நான் 0 பாயிண்ட்டை வச்சுக்கிறேன். ஓகே. 0 பாயிண்ட்டை வச்சுட்டு சேம் இங்கேருந்து ஒரு 3 மீட்டர் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா. மேலே போகிறது பார்த்தீங்கன்னா ஒய். சேம் இங்கேருந்து ஒரு 3 மீட்டர், அதாவது ரூமோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 3 மீட்டர். அதனால் நான் 3 மீட்டர் கொடுத்துட்டு சேம் ரூமோட வித்து நான் வந்து 3 மீட்டராக வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிளானை பேஸ் பண்ணி 4 மீட்டர் இருந்தால் ஓகே, 5 மீட்டர் இருந்தாலும் சேம் அதை வச்சுக்கலாம். 4.5 வேணும் அப்படின்னாலும் என்ன பண்ணலாம், எடிட்டில் போயிட்டு சேஞ்ச் பண்ணிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். சேம் நான் இப்போ 3 கொடுத்துக்கிறேன். ஓகேவா. 3 சேம் எகைன் 3. ஓகேவா. சேம் இது டிசைன்ஸ் நான் போட்டேன் அப்படின்னா கீழே வந்து நான் க்ளோஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. ஏன்னா கீழே வந்து என்ன பண்ணணும், நம்ம சப்போர்ட்ஸ் கொடுப்போம். ஓகேவா. அதனால் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃப்ரேம் மாதிரி மட்டும் நம்ம டிசைன் பண்ணால் போதும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் பில்டிங்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா. சேம் இப்போ வந்து என்ன பண்ணுறேன், ஒரு ஃப்ரேம் நான் டிசைன் பண்ணிட்டு ஜஸ்ட் இதை க்ளோஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிரும். ஓகேவா. க்ளோஸ் ஆகிடுச்சுங்களா. சேம் எனக்கு திருப்பி நான் எதாவது எடிட்டிங் பண்ணணும், எனக்கு கிராஃப் மெத்தட் வேணும் அப்படின்னாலும் ஜியோமெட்ரின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கா. சேம் அங்கே போயிட்டீங்க அப்படின்னா ஸ்னாப் அண்ட் கிரிட் நோடுன்னு சொல்லிட்டு ஒரு செகண்டாக ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் போயிட்டீங்க அப்படின்னா இங்கே பீம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கா. ஜஸ்ட் அதை பிக் பண்ண அப்படின்னா சேம் உங்களுக்கு வந்து இதேமாரி கிரியேட் ஆகும். திருப்பி நான் ஒரு 3x3 நான் டிசைன் பண்ணுறேன் அப்படின்னா டிசைன் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா. சேம் தேவையில்லை அப்படின்னாலும் எகைன் இங்கே க்ளோஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ளோஸ் ஆயிரும். ஓகேவா. சேம் இதுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃப்ரேம். இந்த ஃப்ரேமில் எனக்கு எது பீம் எது காலம். ஓகேங்களா. ஒயில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா காலம். இது வந்து பார்த்தீங்க என்னென்னா பீம். ஓகேவா. இது வந்து பார்த்தீங்கன்னா பீமு, இது வந்து காலம். இந்த 4 எண்ட் இருக்குது பார்த்தீங்களா, பிளாக் கலர் டாட் மாரி இருக்குல்ல, அதுதான் பார்த்தீங்கன்னா நோட்ஸ்னு சொல்லுவோம். அதாவது பீமும் காலமும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல அந்த நோட்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஓகேவா. சேம் அந்த நோட்ஸை மட்டும் நான் செலக்ட் பண்ணோம் அப்படின்னாலும் ஓகேவா. இந்த நோட்ஸ் கர்சர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா. டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் நம்ம அதோட லிங்க்கு. ஓகேங்களா. அதில் போய் பார்த்துங்க. இதெல்லாம் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு ஈஸியாக இங்கே வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா. சேம் செலக்ட் ஆகுதுங்களா, நோட்ஸ் மட்டும் உங்களுக்கு செலக்ட் ஆகுது. ஓகேவா. சேம் எனக்கு பீம் மட்டும் செலக்ட் ஆகணும் அப்படின்னாலும் சேம் பீம் கர்சர் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு பீம் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. நீங்கள் ஃபுல்லாக செலக்ட் பண்ணாலும் பீம் மட்டும் செலக்ட் ஆகும், நோட்ஸ் வந்து செலக்ட் ஆகாது. ஓகேவா. சேம் இதுமாரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம க்ரியேட் பண்ணுற மெத்தட் தான் இருக்குது. ஓகே. சேம் இதிலே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டிஃபால்ட்டாக ஜஸ்ட்டு ஒரு நார்மல் ஃப்ரேம் எப்படி க்ரியேஷன் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். சேம் இப்போ வந்து இப்படி க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா. சேம் இதே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த எனக்கு இப்படி இருக்குது, எனக்கு இந்த காலம் மட்டும் இன்னாண்டா காப்பி ஆகணும், அதாவது எதில் எக்ஸில். ஓகேவா. அப்போனா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஓகேவா. சேம் இந்த காலமாக ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஃபஸ்ட்டு இந்த காலமை செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம காப்பி பண்ண போகிறோம். ஓகே. காப்பி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேஷன் ரிப்பீட்னு சொல்லிட்டு Staadpro உங்களுக்கு இருக்கும். ஜியோமெட்ரியில் போனீங்கனாலும் சேம் இங்கே பார்த்தீங்கன்னாலும் இங்கே இருக்கும். இல்லை அப்படின்னா சேம் கீ இங்கே பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இதுமாதிரி டூல் பார்ஸ் இல்லை அப்படின்னா ஜியோமெட்ரியில் போய்ட்டு நீங்கள் இந்த ட்ரான்ஸ்லேஷன் ரிப்பீட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன இதுவோ எதை காப்பி பண்ண போகிறீங்களோ அதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கணும். ஜஸ்ட்டு செலக்ட் அண்டு எகைன் ட்ரான்ஸ்லேஷன் ரிப்பீட்டில் போயிட்டு ஓகேவா. சேம் இதுமாரி தான் உங்களுக்கு ட்ரான்ஸ்லேஷன் ரிப்பீட் வரும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு என்ன டைரெக்ஷனில் ஃபஸ்ட்டு காப்பி ஆகும், எக்ஸ் டைரெக்ஷன்லையா ஒய்லையா இஜெட்லையா. ஓகேவா. எக்ஸுங்கிறது சேம் இந்த ஸ்பேஸிங்கை இந்த இது பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். எக்ஸுங்கிறது சேம் இப்படி. ஓகேவா. அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக, ஒய்ங்கிறது மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோருங்கிறது, இஜெட்டுங்கிறது இப்படி. ஓகேங்களா. சேம் இப்போ எக்ஸலில் கொடுத்துக்கிறேன். எக்ஸலில் கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ். ஓகேவா. நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸுங்கிறது எனக்கு இது மாதிரி இன்னும் எத்தனை ஸ்டெப்ஸ் தேவைப்படுது. ஓகேவா. இப்போ ஒரு ஸ்டெப் இருக்குது. ஓகேவா. எனக்கு இது மாதிரி இன்னொரு 2 ஸ்டெப்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நான் 2 கொடுத்துக்கலாம். ஓகேவா. நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸுங்கிறது எத்தனை ரூம்ஸ். ஓகேவா. இப்போ ஒரு ரூம் இருக்குது, எனக்கு இதே மாதிரி இன்னும் 2 ரூம் வேணும் அப்படின்னா அதுதான் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ். ஓகே. நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸுங்கிறது ரூம்ஸ். ஓகேவா. இது கரெக்டாக நம்ம புரிஞ்சுக்கணும். சேம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ஸ்டெப் ஸ்பேசிங். ஸ்பேசிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கும் நம்ம எவ்வளோ ஸ்பேசிங் கொடுத்தோம், 3 மீட்டர் கொடுத்தோம் ஒரு ரூமோட வித்தை பேஸ் பண்ணி. இப்போ சேம் இதுவும் அடுத்து வர 2 ரூமும் பார்த்தீங்கன்னா 2 ரூமும் சேம் இதே வித்தில் இருந்துச்சு அப்படின்னா அப்போ என்ன பண்ணிக்கலாம், அங்கேயும் நம்ம 3 கொடுத்துக்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைரக்ஷன்ஸ், செகண்ட் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ், எத்தனை ரூம்ஸ் நமக்கு தேவைப்படுது. ஓகேவா. எனக்கு ஒரு 10 ரூம்ஸ் இருக்குது அப்படின்னாலும் 10 கொடுத்துக்கலாம் இங்கே. ஓகேவா. ஸ்பேசிங் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரூமுக்கும் உண்டான ஸ்பேசிங். எனக்கு ஒரு 4 ரூம் மட்டும் ஒரு 3 மீட்டரில் இருக்குது, அடுத்த 4 ரூம் ஒரு 5 மீட்டரில் இருக்குது அப்படின்னா சேம் நம்ம ஃபஸ்ட்டு 4 ரூமை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேறு ஸ்பேசிங் இருக்க ரூமை தனியாக தான் க்ரியேட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகேவா. சேம் இது க்ரியேட் பண்ணிட்டேன். க்ரியேட் பண்ணிட்டு 3 கொடுத்துட்டு சேம் இங்கே லிங்க் ஸ்டெப்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குங்களா. சேம் இதை நீங்கள் பிக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக இந்த பீமோட ஜாயிண்ட் ஆகி வரும். ஓகேவா. சில டைம் பார்த்தீங்கன்னா லிங்க் ஸ்டெப்ஸ் நீங்கள் ஆன் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு இந்த நோடு மட்டும் காப்பியாகவும் இந்த பீம் காலம் எதுவுமே வராது. ஓகேவா. அதனால் லிங்க் ஸ்டெப்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா ஓப்பன் பேஸ்ன்னு இருக்குங்களா. இந்த ஓப்பன் பேஸுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சேம் நம்ம கீழே பார்த்தீங்கன்னா ஓப்பனாக தான் போட்டிருக்கும். ஏன்னா இங்கே சப்போர்ட் நம்ம அப்ளை பண்ணணும். அதனால் ஓப்பன் பேஸ் நமக்கு தேவைப்படுது. அதனால் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு நான் சேம் இது மட்டும் சேஞ்ச் பண்ணணும். ஓகே. ஃபஸ்ட் 1, செகண்ட் இது 2ம் சேம். தேர்ட் பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் ஸ்டெப்ஸ் ஓப்பன் பேஸ் கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்தேன் அப்படின்னா சேம் என்னாச்சு உங்களுக்கு காப்பி ஆயிடுச்சுங்களா. இப்போ நம்ம இதை செலக்ட் பண்ணி சேம் இதேமாரி 2 ரூம் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா. இந்த காப்பி பண்ணி இந்த 2 ரூம் க்ரியேட் பண்ணியாச்சு. சேம் இதேமாரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம இஜெட்லையும் காப்பி பண்ணணும், ஒய்லையும் காப்பி பண்ணணும். ஓகேங்களா. ஓகே. சேம் இன்றைக்கி வீடியோஸில் என்ன பார்த்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்க ரூம்ஸை, இதில் இருக்க பில்டிங்ஸை எப்படி நம்ம எடுத்து ஸ்டாட்ப்ரோவில் ஒர்க் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்தோம். சேம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்னாப் நோட் அண்ட் பீமோட செட்டிங்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா மாடல் கிரியேஷனில் ட்ரான்ஸ்லேஷன் ரிப்பீட் வரலும் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா இதை நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல்.